So last class பார்த்ததுல exercise 14.2 அதாவது மோட் அப்படிங்கறத நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். So question number 4 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். Question number 5. The given distribution shows the number of runs scored by some top batsmen of the world in one-day international cricket matches. Table given. Find the mode of the data. இது வந்து ஈஸியா போடக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். உங்களுக்கு தெரியும் மோட் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. ஸோ 5th சம் டேக்கன் as a homework and 6th ஆல்சோ ஹோம்ஒர்க். கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 6th உங்களுக்கு ஹோம்ஒர்க் தான். Student noted the number of cars passing through a spot on a road for 100 periods each of 3 minutes and summarized each in the table given below. Find the mode of the data. இது as usual நம்ம செய்யக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், சேம் டைப். ஸோ மோடு கூட ஃபார்முலா எழுதுறீங்க, மாடல் கிளாஸ் டிசைட் பண்றீங்க, ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க, உங்க ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். இந்த 2 கொஸ்டின்ஸ் நீங்க ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்ல மீடியன் பார்க்க போறோம். அதாவது 14.3 எக்ஸசைஸ்ல உள்ள மீடியன் எப்படி செய்யறது அப்படிங்கறத இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்துடலாம். ஸோ மீடியன் எக்ஸசைஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி சம் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீடியன். மீடியன் மீடியன் வந்து நம்ம ரெண்டா கிளாஸே பண்ணிக்கலாம். ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சி கிவன். உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து ஃப்ரீக்வன்சி கிவன், ஃப்ரீக்வன்சி இஸ் நாட் கிவன். இந்த ஃப்ரீக்வன்சி கிவனை அகைன் நம்ம ரெண்டா கிளாஸே பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி கிவன் இத எப்படி ரெண்டா செப்பரேட் பண்றோம்னா, குரூப்டு டேட்டா and one more ungrouped data. Ungrouped data. So grouped data அப்படிங்கிறது தான் நம்ம 10th இப்ப படிக்க போறது. இது கூட ஃபார்முலா என்ன அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் இப்ப கொடுத்துடுறேன். So grouped data இருந்தா median is equal to L plus n by 2 minus CF. CF means cumulative frequency. CF by F into H. Where L represent lower limit of median class. Lower limit of median class. So last mode பார்த்த மாதிரி அங்க மாடல் கிளாஸ்ல லோவர் லிமிட் எடுக்கிற மாதிரி இந்த மீடியன் கிளாஸ் டிசைட் பண்ணுவோம். அதுல உள்ள லோவஸ்ட் வேல்யூ, லோவஸ்ட் லிமிட் தான் நம்ம L சொல்றோம். N, the small n represent number of observations. CF represent cumulative frequency. Cumulative frequency of a class preceding the median class. So the F என்னன்னு பார்த்துடலாம். This F represent frequency of a median class.
H represent class size. So class size assumed to be equal. So உங்களுடைய data group data இருந்தா median calculate பண்றதுக்கான formula here L represent lower limit of a median class, N represent number of observations, CF that is cumulative frequency of a class preceding the median class, F frequency of a median class, H represent class size. The class size assumed to be equal. இப்போ உங்களுடைய data வந்து ungrouping டேட்டாவா இருந்தால் ஸோ மோஸ்ட்லி கொஷின்ஸ் கேட்கறது நமக்கு இந்த பேட்டர்ன்ல இருக்கும். சம்டைம் அன்குரூப் டேட்டால கேட்கலாம். இந்த அன்குரூப் டேட்டா அப்படிங்கிறது நம்ம 9th கூட படிச்சிருப்போம். அத நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? 1 or 2 கொஷின்ஸ் சம்டைம் 1 மார்க் 2 மார்க் அன்குரூப் டேட்டால கொஷின் கேட்டா கூட 9th ஃபார்முலாவை வந்து நீங்க ரீகால் பண்ணி எழுத தெரியணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத உங்களுக்காகவே நான் சொல்லி கொடுக்குறேன். உங்களுடைய டேட்டா வந்து அன்குரூப்பிங்கா இருந்தால் உங்களுடைய கொஸ்டின் வந்து டேபுலர் காலம் ஃபார்மட்ல இருக்கும். அதாவது இதுல வந்து எக்ஸைஸ் கொடுத்திருப்பாங்க, frequency is given, ungrouping datas. ஸோ இதை சிஎஃப் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ சிஎஃப் கால்குலேட் பண்ண நான் சொல்லி தருவேன். ஆல்ரெடி 9th லேர்ன் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட் சிஎஃப் தான் நம்ம என்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கிடைக்க என் ஆட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஆடா இருந்தால் ஈவனா இருந்தால். உங்களுடைய எண் ஆடா இருந்தால் மீடியன் இஸ் ஈக்குவல் டு, சப்போஸ் உங்களுடைய எண் வந்து ஆடா கிடைக்கு, ஆடா இருந்தால் மீடியன் இஸ் ஈக்குவல் டு n plus 1/2 observations. மேம் கியூமுலேட்டிவ்னா நான் டீச் பண்ணுவேன்மா. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி நம்ம வந்து 9th படிச்சிருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நீங்க மேபி மறந்துருக்கலாம். ஐ வில் டீச். ஓகே மேம். இப்போ ஃபார்முலா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேமா. ஸோ ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் சம்குள்ள போகும்போது சொல்லி தருவேன். 9th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஆல்ரெடி இங்க படிச்சு தான் வந்திருக்கிறீங்க, மேபி மறந்துருக்கலாம். ஓகே மேம். ஓகே, மியூட் பண்ணிக்கோங்கம்மா. உங்களுடைய எண் வந்து ஈவனா இருந்தால், இந்த எண் சொல்றோம் இல்லையா, அது ஈவனா இருந்தால் அவர் மீடியன் இஸ் ஈக்குவல் டு average of n/2th observation and n/2 plus 1th observation. அதாவது n/2th term plus n/2 plus 1th term. இதுக்கு average, that is by 2. இது வந்து 9th நீங்க லேர்ன் பண்ணதுதான். ரொம்ப ரேரா ஒரு 1 மார்க்லயோ 2 மார்க்ஸ்லயோ கேட்டா நீங்க ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படிங்கறதுக்காக அதை நோட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சிக்கு அப்படின்னு பார்த்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து குரூப் டேட்டா தான். இதுக்கும் கூட நீங்க சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். டெக்ஸ்ட் புக்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபார்முலால உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு டவுட் கேட்கலாம். எக்ஸசைஸ் போலாம். Exercise 14.3. Question number 1.
வெயிட் பண்ணுங்கம்மா வரேன். So question number 1, the following frequency distribution gives the monthly consumption of electricity of 68 consumers of locality. Find the median, mean, mode of the data and compare them. So இந்த டேபிளுக்கு வந்து மீடியன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க, மீன் கால்குலேட் பண்ணணும், மோட் கால்குலேட் பண்ணணும். ஒரு கொஸ்டின்லயே நம்ம 3 வேல்யூஸ்மே கண்டுபிடிக்க சொல்றாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 3மே கேக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரேரா தான் அப்படி கேட்பாங்க. இது வந்து பெரிய கால்குலேஷன் ஆயிடும். ஏன்னா மீனுக்கு டேப்லெட் கோலம் போட்டு தான் செய்ய முடியும். மீடியன் ஆல்சோ டேப்லெட் கோலம் தேவைப்படும். மோடு மட்டும் தான் நம்ம டைரக்டா செய்யற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பாத்தீங்கன்னா ஏதாவது 1 கேட்கலாம் ஆர் 2 கேட்கலாம். இந்த 3 அப்சர்வேஷன்ல ஏதாவது 2 கேட்டுட்டு 1 மோர் திங் கேட்டால் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. வெயிட்டிங் ரூம் பார்க்க சொன்னீங்கன்னா ரொம்ப சுத்தாமனு இருக்கும். வெளியே போயிட்டு வராங்க சொல்லிடு, வெளியே போயிட்டு வராருங்கன்னு சொல்லு. திருப்பி நீ அட்மிட் கொடுக்கணும் அவங்களை. வெளியே போயிட்டு உள்ள வந்து ஜாயினிங் ஆகணும். சரி சொல்லு. Question number 1, மீட்டிங் விட்டு வெளியே போயிட்டு உள்ள வராதீங்கம்மா, கண்டினியூஸா இருங்க. So table is given. Monthly consumption in units and number of consumers. Class interval 65 to 85, 85 to 105, 105 to 125, 125 to 145, 145 to 165, 165 to 185, 185 to 205. 4 frequency 5, 13, 20, 14, 8, 4. நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது மீடியன், மீன், மோட். ஸோ இந்த 3மே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் அப்படியே வச்சு யூஸ் பண்றதுன்னா நம்ம மோடு கால்குலேட் பண்ணிடலாம். ஆஃப்டர் தட் இந்த 2 கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் மோடு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோடு கால்குலேட் பண்றதுக்கு write the formula first. Mode is equal to L plus F1 minus F0 2F1 minus F0 minus F2 into H.
இதுதான் மோடு கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் மாடல் கிளாஸை ஹைலைட் பண்ணுங்க. மாடல் கிளாஸ் எப்படி ஹைலைட் பண்ணுவோம்னா உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எங்க ஹையஸ்டா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி, so comparing the frequency, the highest one is 20. So உங்களுடைய மாடல் கிளாஸை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன். So model class உள்ள frequency is F1, preceding one is F0, succeeding one is F2. இந்த class interval நம்ம model class னு சொல்லுவோம். This is L. So direct substitute பண்ணிடலாம். L is 125 plus, so எடுத்து எழுதினா கூட எழுதிக்கலாம். Your F1 is 20 minus F0 13 divided by 2F1. So 220 is 40 minus F0 13 minus F2 minus 14 into H. H represent class size. 85 minus 65. The class size is 20. Is 20. So already சொன்னதுதான். Second term first simplify பண்ணுங்க. The second term simplify பண்ணுங்க. This is equal to 125 plus 20 minus 13 7 divided by the two negative numbers நீங்க add பண்ணலாம். or 40 ல இருந்து 13 less பண்ணலாம், again 14 less பண்ணலாம். உங்க choice. 10 20 then 27. 40 ல இருந்து 27 less பண்ணி பாருங்க. 3 13. So in the denominator simplified answer is 13 into 20. This is equal to 125 plus, so நம்ம இந்த numerator denominator cancel பண்ண முடியாது. நீங்க 7 into 20 is 140. இந்த 140 30 நால டிவைட் பண்ணிடுங்க. 140 divided by 13. So உங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா 10.769 போகும். So after decimal point 2 digits enough. So 10.76. So இந்த term உடைய simplified answer 10.76. decimal க்கு அப்புறம் 2 places போதும். இப்போ இதோட ஆட் பண்ணிடுங்க. 125 point, so இங்க 0 சேர்த்துக்கலாம். 10.76. add these two. 6 7 5 3 1. 135.76 units. So நம்மளுடைய மோட் ஆன்சர் என்னன்னு பார்த்தா 135.76. So மோட் கால்குலேட் பண்ணிட்டோம். மீன் மீடியன். மீடியன் போட்டுடலாம். median. So same table நான் திரும்ப எழுதுறேன். ஏன்னா CF calculate பண்ணணும். So class interval 65 to 85, 85 to 105, 105 to 125, 125 to ஓவியா
125 to 145, 145 to 165, 165 to 185, 185 to 205. So frequency is 4, 5, 13, 20, 14, 8, 4. So CF எப்படி calculate பண்ணணும் 9th படிச்சிருக்கோம், மேபி மறந்துருக்கலாம். So first frequency அப்படியே எழுதுங்க, then இப்படி add பண்ணிட்டே வாங்க. 4 plus 5, 9, 9 plus 13. So இப்படி cross நம்ம add பண்ணிட்டே வர நம்மளுடைய CF value நமக்கு கிடைக்கும். 22, 22 plus 20, 42, then 42 plus 14, 56, 56 is added to 8, is 64, 64 plus 4, 68. The last one உங்களுக்கு கிடைக்கு பாருங்க, that is a n. This is n. So நீங்க add பண்ணும்போது carefully add பண்ணுங்க, அப்பதான் n கரெக்டா கிடைக்கும். Small n is equal to 68. So n by 2, நான் உங்க formula n by 2 தேவைப்படும். So n by 2 is equal to 68 by 2. This is 34. உங்களுடைய 34 CFல எங்க வருது நீங்க பார்க்கணும். வரிசையா first check பண்ணுங்க. This is 4, 9, 22. So 22, then 42. So எனக்கு தேவையான வேல்யூ 34. அப்போ இந்த வேல்யூ லெஸரா இருக்கு. இப்போ இந்த இடத்தை ஹைலைட் பண்றோம். That is a required CF. So இந்த இடத்துல தான் நம்மளுடைய 34 லை ஆயிருக்கும். So 22 வரைக்கும் இந்த CFல இருக்குன்னா நமக்கு தேவையான 34 வந்து இந்த 4th லைன்ல இருக்கும். அதுக்கப்புறம் 56க்குள்ள போயிடுவோம். இதுக்கு பிஃபோர் பாத்தீங்கன்னா 22. இப்போ என்ன நம்மளுடைய required class interval ஹைலைட் பண்ணணும்னா this is a median class. It's a median class. Now side எழுதிக்கோங்க, median class is equal to 125 to 145. So இதுவுமே 1 மார்க்ல டேபிள் மட்டும் கொடுத்துட்டு மீடியன் கிளாஸ் என்ன ஆப்ஷன்ல ABCD 4 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு பிக் பண்ண தெரியணும். மீடியன் கிளாஸ் 1 மார்க்ல கேட்டா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணி எழுத தெரியணும். This is a median class. From this our L is equal to 125. So இந்த மீடியன் கிளாஸ்ல நம்ம ஹைலைட் பண்ணிருக்கோம் இல்லையா, frequency in the median class is F. உங்களுடைய F ஆன்சர் வந்து 20. இப்போ CFங்கிறது preceding median class. இப்போ இந்த வேல்யூ தான் 22. This 22 is CF. உங்க ஃபார்முலா எடுத்து நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, அதை ஒன் மோர் டைம் லிங்க் பண்ணி காட்டுறேன். L is lower limit of a median class, N number of observations, CF cumulative frequency of class preceding the median class, F frequency of the median class. So நமக்கு தேவையான எல்லாமே நம்ம ஹைலைட் பண்ணிட்டோம். இப்போ டைரக்டா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So H is a class size. உங்க class size பாருங்க, it's a 20. Now write the formula for median. So median குள்ள formula L plus n by 2 minus F by F into H. Substitute everything. 125 plus n by 2 is already calculated. That value is 34 minus CF. So CF is 22 by F, where F is 20 into H. H also 20. So நீங்க செகண்ட் டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. நமக்கு மிஸ்டேக்ஸ் வர்றதை கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். Now this 20 get cancelled. This is equal to 125 plus 34 minus 22. It is 12.
Add these two answer now. Answer is 137 units. So median is equal to 137. So one more thing நம்ம calculate பண்ண வேண்டியது mean. So mean calculate பண்றது question step deviation is the best choice. Ma'am, Yes ma. ma'am எனக்கு இதுல இந்த மீடியன்ல n எப்படி மேம் 68 வந்துருச்சு? So Pramati. Yes ma'am. மீடியன்ல n by 2 n எப்படி 68 வந்தது? ஆமா. Okay. So CF வரிசையா calculate பண்ணிட்டே வாங்க மேம். First one 4, then 4 plus 5 9, 9 plus 13 இது cross ஆ போடணும். Is 22, then 22 plus 20 42, 42 plus 14 56, 56 plus 8 64, 64 plus 4 68. The last one is a n, small n. Are you okay? எப்பவுமே last one தான் n. Yes ma. Always the last CF value is a n, small n. Okay. Is there any doubts irukka? இல்ல. Okay, good. So mean கண்டுபிடிக்க போறோம். So first question, mean. So step deviation, one more time நம்ம required table போடுறோம். Class interval. (65 to 85), 85 to 105, 105 to 125, 125 to 145, 145 to 165, 165 to 185, 185 to 205. So class interval எழுதிட்டோம். Next one, frequency. So frequency is F5, 4, 5, 13, 20, 14, 8, 4. So உங்களுக்கு தெரியும் மீன் கால்குலேட் பண்ணணும்னா ஸோ கிளாஸ் மார்க் அதாவது xi கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபார்முலா ரீகால் பண்ணி பாருங்க. xi is equal to lower limit plus upper limit divided by 2. ஸோ இது lower and upper add பண்றோம், 2வால டிவைட் பண்றோம். ஸோ உங்களுக்கு 75 ஆன்சர் கிடைக்கும். ஸோ உங்களுடைய கிளாஸ் சைஸ் ஆல்ரெடி எழுதிட்டோம் 20. இந்த 20 நீங்க ஃபர்தரா ஆட் பண்ணி எழுதிட்டே வரலாம். இஸ் 95, 115, 135, 155, 175, 195. எக்ஸையில் உள்ள டேட்டாஸ் எத்தனைங்கிறத கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. So middle most is 135. So numbers வந்து odd number of dataல இருக்கு. A is equal to 135. Now DI. So write the formula xi minus A. So formula எழுதி செஞ்சீங்கன்னா mistakes வராது. So xi minus A 75 minus 135. So A தான் நமக்கு வந்து bigger number இருக்கு. In front minus sign இருக்கு. So subtract பண்ணிட்டு because number sign போடுங்க. Minus 60. 95 minus 135. Minus 40. Then minus 20. 0. 20. Plus 40. Plus 60. Now UI. என்ன நம்ம step deviationல போட போறோம். UI is equal to DI by H. So DI
h is 20. Divide பண்றீங்க, we get -3, -2, -1, 0, 1, 2, 3. So u இங்கிற column complete பண்ணிட்டோம். Now fi ui. So இந்த fi column, this is ui. So multiply பண்றோம். நீங்க highlight பண்ணி வச்சுக்கலாம். அல்லது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. fi பதிலா x வச்சு மல்டிப்ளை பண்றீங்க sometime கேர்லெஸ்ஸா. So fi காலமும் ui காலமும் highlight பண்ணிட்டீங்கன்னா மிஸ்டேக்ஸ் வரத அவாய்ட் பண்ணிக்கலாம். So now multiply பண்ணா we get -12, -10, -13, 0, 14, 16 and 12. Now sigma fi ui calculate பண்றீங்க. 3 numbers in negative, 3 numbers in positive. So separate add பண்ணிக்கலாம். So 5, 3, -35. So positive இருக்கிற 3 numbers add பண்ணுங்க. 10 plus 2. So 12, 1 carry ஆகுது. So 42. So plus 42. So 2 numbers in opposite signs. Subtract first and put the greatest number sign. So we get plus 7. 42 minus 35. 7. Greatest number is 42. In front sign is plus. So plus 7. Now sigma fi. Add all frequency. The value is 68. Now write the formula. Mean is equal to a plus sigma fi ui by sigma fi into h. Substitute everything. A is 135 plus sigma fi ui is 7, sigma fi 68, class size is 20. So second term simplify பண்றோம். Second term simplify பண்றதுக்கு கட் பண்ணிக்கோங்க. is a 10. Here 3 2s are and 4 2s are 8. So again 5 2s are 10, 1 and 7. The second term is 7 5 is 35 by 17. So second term நீங்க as usual division போட்டு பாருங்க. So point க்கு அப்புறம் 2 places வர மாதிரி பார்த்துக்கலாம். 35 divided by 17. The answer is 2.05. So 135 plus 2.05. Add these two values now. We get 137.05 units. That's a mean. So my question பார்த்தீங்கன்னா compare the result in data. Find the median, mean and mode of the data and compare them. நீங்க calculate பண்ண மூணுமே compare பண்ணி பாருங்க. Almost all are approximately same அப்படிங்கிறது நமக்கு தெரியும். So mode answer is 135.76. Median answer is 137 and mean answer is 137.05. 137, 135.76 and 137.05. So நீங்க என்ன conclusion கொடுக்குறீங்கன்னா compare them கேட்டதுனால all the three measures are approximately same. So கிட்டத்தட்ட எல்லாமே very closer answer தான். அதனால approximately same அப்படிங்கிற conclusion கொடுக்கலாம். So comparison they are approximately same.
ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரே கொஸ்டின்ல 3மே டேபிள்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. இப்போ இதே சம்மர கூட நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாவது 2 வந்து டேபிள் யூஸ் பண்ணிட்டு ஒன் மோர் திங், இந்த லாஸ்ட்ல போட்ட மீன் இருக்கு இல்லையா, இதுதான் டேபிள் பெருசா இருக்கு. இதை வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருப்பேன். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மீன் மீடியன் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். தட் இஸ் 3 மீடியன்ஸ் ஈக்குவல் டு, இப்படி ஒரு ஃபார்ம்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 3 மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோட் பிளஸ் 2 மீன் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு கூட, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் மோட் கண்டுபிடிக்கிறோம், மீடியன் கால்குலேட் பண்றோம், மீன் கேட்டிருந்தாங்கன்னா, இன்கேஸ் கொஸ்டின்ல 3மே கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 கால்குலேட் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மீன் கண்டுபிடிக்கலாம், டைம் சேவ் ஆகும். ஸோ இப்படி செய்யறது வந்து நமக்கு டைம் வேஸ்ட் தான். ஸோ எனி 2 டேபிள் யூஸ் பண்ணி செய்யறோம். த தேர்ட் ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன்னா டைம் சேவிங். சம் கேட்க மாட்டாங்கன்னு கிடையாது, கேட்டா இப்படி செய்யலாம். இப்ப டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க அன்மியூட் பண்ணிட்டு டவுட்ஸ் கேளுங்கம்மா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல டவுட்ஸ் இல்லைன்னு ரீகால் பண்ணி பாருங்க செகண்ட் கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி. எஸ் மேம். மேம் எவ்ரி டைம் கம்பேரிசன் கேட்டா இப்படி தான் பண்ணலாமா மேம்? எவ்ரி டைம் கம்பேரிசன் கேட்க போறது இல்லம்மா. கம்பேரிசன் இந்த இடத்துல வந்து எல்லாமே வெரி க்ளோஷர் வேல்யூ அப்படிங்கறதுனால எழுதுறோம். எல்லா டைம் கம்பேரிசன் கேட்கறது இல்லையேப்பா. 3 கேட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதிக்கோங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதை லிங்க் பண்ணி எழுதுங்க. ஆர்டர் வைஸ் எழுத போறேன். மோஸ்ட்லி 3 ஆன்சருமே வெரி க்ளோஷரா தான் வரும் நமக்கு. நான் அக்யூரேட்லி சேம் சொல்ல, அப்ராக்சிமேட்லி சேம் சொல்றேன். ஏன்னா ஒன்னோட ஆன்சர் வந்து 135.76, ஒன் இஸ் 137 and one more is 137. அப்ராக்சிமேட்லி தே ஆர் சேம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இல்ல நான் ஆர்டர் வைஸ் எழுத போறேன் அப்படின்னா நீங்க ஆர்டர் வைஸ் அந்த இன்இக்வாலிட்டி போட்டு லெஸ் தேன் கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டு எழுதினா கூட எழுதிக்கலாம். ஆனா 3மே டேபிள் யூஸ் பண்ணணும் இப்படி போடலாம்னு காமிச்சிருக்கேன். ஆனா டைம் சேவிங் பர்பஸ்னா ஃபர்ஸ்ட் 2 நீங்க டேபிள் யூஸ் பண்ணி போடுங்க. ஈஸி ஒன் பாத்தீங்கன்னா மீடியன் மோடு டேபிள் ஈஸியா இருக்கும் மீன் கம்பேர் பண்றதை விட. சோ இந்த மீன் கண்டுபிடிக்க சொல்றதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதுல போட்டுட்டா ஈஸியா வந்துரும். 3மே டேபிள் போட டைம் வேஸ்ட். ஓகே மேம். உங்களுக்கு புரியறதுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். எக்ஸாம்ல கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டேபிள் போடுங்க, தேர்ட் ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுங்க. ஓகே மேம். ஓகே குட். டவுட்ஸ் இல்லைன்னா ரீகால் பண்ணி பாருங்கம்மா. ஃபியூ மினிட்ஸ்ல செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். So question number 2 பார்க்கலாம். Question number 2. If the median of the distribution is given below is 28.5, find the values of x and y. இந்த டேபிள் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கால்குலேட் பண்றது. 2 ஃப்ரீக்வன்சி வந்து மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி. கொஸ்டின்ல எக்ஸ் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்ல F1, F2 ஆர் PQ எனி வேரியபிள்ஸ். ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா மிஸ்ஸிங் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்மளுடைய போர்டு எக்ஸாம்ல வந்து இந்த மாடல்ல கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
Question 2. The table is given. It's a class interval 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. Frequency 5, X, 20, 15, Y, and 5. Frequency so total frequency is also given, that is 60. So இப்போ நம்ம CF calculate பண்றோம். மீடியன்ல வந்து CF தேவைப்படும். Questionல given median equal to 28.5 அப்படிங்கிறது questionல given. So CF calculate பண்றதுக்கு first frequency அப்படியே எழுதுங்க. Then 5 plus x, இது variable, so plus போட்டு எழுதிக்கலாம். And add these two. Numerals மட்டும் add பண்ணுங்க. So 25 plus x. And add these two value. So 40 plus x. Now add this to y. So 40 plus x plus y. Now added to 5. The last one is 45 plus x plus y. So இதுதான் உங்களுடைய record table. So இந்த table இருந்து நமக்கு தெரிஞ்ச informationsலாம் எழுதிடலாம். n is equal to 60. ஏன்னா CF calculate பண்ணும்பொழுது last frequency நம்ம n சொல்லுவோம். அந்த n வந்து nothing, it is a total frequency. So total frequency எதுவோ அதான் last CF வரும். So n is equal to 60. So we can write 45 plus x plus y is equal to 60. Now x plus y is equal to 60 minus 45. It is 15. So உங்களுடைய n by 2 கண்டுபிடிங்க. So our n by 2 is equal to 30. இதுல நான் median class highlight பண்ணோம். So median classக்கு உங்களுடைய median is given 28.5. So இப்போ previous questionல கூட median உடைய answer check பண்ற சொல்லி தரேன். So median answer correct தான் அப்படிங்கிற confirmation உங்க table இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். So question number 1. Your median answer 137 வந்திருக்கு. நம்முடைய median class 125 to 144. So இந்த median classக்குள்ள தான் நம்ம ஆன்சர் வரும். So இப்படி வந்ததுன்னு சொன்னால் நம்ம ஆன்சர் கரெக்ட். அதாவது 125 to 145 குள்ள ஆன்சர் இருந்ததுன்னா மீடியன் இஸ் கரெக்ட். இதோடைய எக்ஸ்ட்ரீமா இருக்குது அப்படின்னு சொன்னா உங்க ஆன்சர் தப்பு, நீங்க செக் பண்ணணும்னு அர்த்தம். Now median is 28.5. இப்போ 28.5 உங்களுக்கு எதுல வரும்? So 20 to 30 குள்ள வரும். This is a median class. Are you okay? இதுதான் உங்களுடைய median class. உங்க median 28.5. So the 28.5 lies between 20 to 30. Highlight this class interval. So now the preceding CF is the preceding frequency is a CF. Now F is 20. This one is 20. F is equal 20. F is equal to 20. CF is equal to 5 plus x. So class size பாருங்க, H is equal to 10. Every class intervals are in equal size. Therefore class size here 10. Now write the formula. Median is equal to L plus n by 2 minus CF by F into H. If median is 28.5, substitute here, equal to
So from this class, where L is equal to 20. L is the lower limit of a median class. So L is equal to 20 plus n by 2, it is 30 minus CF. CF is 5 plus x. So bracket la எழுதுங்க, in front minus sign இருக்கு. This minus sign is common for these two terms. So bracket la எழுதுறது best. F is 20. H is 10. The second term la இந்த செகண்ட் டேர்ம்ல எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிருங்க. நவ் இந்த 20 இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நான் லெஃப்ட்ல கொண்டு வந்துடலாம். 28.5 minus 20 equal to the 2 வந்து the 30க்கும் வரும், 5 plus x க்கும் வரும். But 30 by 2 is a 15 minus 5 plus x by 2. So otherwise LCM எடுத்தே போட்டுக்கலாம். 30 minus 5 minus x by 2. (28.5 minus 20) it is 18. It's 8.5. It's 8.5 equal to 30 minus 5, 25 minus x by 2. So 2 left cross பண்ணிருங்க. So 2 into 8.5 equal to 25 minus x. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு 17 கிடைக்கும். Equal to 25 minus x. So x தான் கண்டுபிடிக்கணும். Minus x ல இருக்கு. இந்த டேர்மை லெஃப்ட்ல கொண்டு வாங்க. Plus x. 25 minus 17. Now 25 minus 17 is equal to 8. So x அப்படிங்கிற ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டோம். So கொஸ்டின்ல ரெண்டு frequency மிஸ்ஸிங்கா இருக்கு. So y கண்டுபிடிக்கணும். இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். x plus y is equal to 15 அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணா ஈஸிலி கெட் ஆன்சர். ஸோ சம்டைம் இது ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல இதே மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுனா 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு தேர்ட் லெசன்ல டீச் பண்ணுவாங்க, எலிமினேஷன் மெத்தட். அந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிக்கலாம். x plus y is equal to 15. 8 plus y is equal to 15. Y is equal to 15 minus 8. So y is equal to 7. The two frequencies are calculated. So question number 2 complete ஆயிடுச்சு. So ரெண்டு frequency கேட்டிருக்காங்க. They are x is equal to 8 and y is equal to 7. இந்த சம்ல டவுட் இருக்குன்னா நீங்க அன்மியூட் பண்ண டவுட்ஸ் கேட்கலாம். So question number 3.
Question 3. A life insurance agent found the following data for this distribution of ages of 100 policy holders. Calculate the median age. If policies are given only to persons having age 18 years onwards but less than 60 years. உங்க டேபிள் பாத்தீங்கன்னா குரூப் டேபிளா இருக்காது. So table below 22, below 25, 6 actually இது வந்து ஒரு cumulative frequency distribution. நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேல்யூ வந்து CF not F. இது cumulative frequency table. இந்த டேபிள வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் மாடலை நீங்க மாத்தணும். ஏன்னா below 20, below 25, below 30 இத வந்து கிளாஸ் இன்டர்வல் சம்திங் டு சம்திங் அந்த ஃபார்மட்ல நீங்க சேஞ்ச் பண்ணணும். டேபிள வந்து நம்ம ரெக்கார்ட் ஃபார்மட்டுக்கு ஃபர்ஸ்ட் மாத்தணும். ஆஃப்டர் தட் கால்குலேஷனுக்குள்ள போகலாம். ஸோ டேபிள எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் புக் கையில வச்சுக்கோங்க. நான் டேபிள கன்வெர்ட் பண்ற சொல்லித்தரேன். ஸோ 1 minute வெயிட் பண்ணுங்கம்மா. ஸோ உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்க டேபிள் வந்து ஸோ ஏஜ் இன் இயர்ஸ் below 20, below 20, below 25, below 30, below 35, below 40, below 45, below 50, below 55, below 60. டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கக்கூடிய டேபிள். இதுல இருந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்றது? இட்ஸ் a கிளாஸ் இன்டர்வல். ஸோ நம்ம மீடியன் கண்டுபிடிக்க போறோம்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து குரூப் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கணும். இது வந்து cumulative ஃபார்மட். ஸோ குரூப் டிஸ்ட்ரிபியூஷனா வேணும். இந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 20க்கும் 25க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 5. ஸோ எவ்ரி டேட்டாவுக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து 5. இப்ப நம்முடைய கிளாஸ் இன்டர்வலுடைய சைஸை வந்து 5 இருக்கிற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ below 20
அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ஒன்னு 15 to 20 போடலாம் ஆர் 15 to 20 போடலாம். அப்படி இல்லைன்னா below 20ங்கிறதே ஃபர்ஸ்ட் லைன் எழுதிக்கலாம். ஸோ 15 to 20 then 20 to 25 5 டிஃபரன்ஸ் வரமா எழுதுங்க. 25 to 30 30 to 35 35 to 40 40 to 45 45 to 50 50 to 55 55 to 60. சரி, நமக்கு கொடுத்திருக்கிற அதே குரூப்பிங்க தான் குரூப் டிஸ்ட்ரிபியூஷனா எழுதியிருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து பிலோ 20 இருந்தால் 2, பிலோ 20 இருந்தால் 2. நான் 15 to 20க்கும் அதே F தான் வரும். CF, that is 2. And below 25 is 6. Below 25 is 6. இப்போ இங்க below 25 6னா நமக்கு previous wordோட frequency சேர்ந்து இதுல ஆட் ஆகிருக்கு. இப்போ 6 minus 2. 6ல இருந்து இந்த 2வை லெஸ் பண்ணி எழுதணும். that is 4. அப்படி ப்ரிசீடிங்கா நீங்க வந்து சப்ராக்ட் பண்ணி எழுத குரூப்பிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள frequency கிடைக்கும். இப்போ 24 minus 6. 24 minus 6, it is 18. So, உங்க டெக்ஸ்ட் புக் கையில வச்சிருப்பீங்க. ப்ரிசீடிங்கா சப்ராக்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு கிளாஸ் இன்டர்வல்குள்ள கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி கிடைக்கும். The next one, 45 minus 24, it is 21. Then 78 minus, டெக்ஸ்ட் புக் கையில ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 288ல டேபிள் இருக்கு. நம்பர் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் அதுல பாருங்க. 78 minus 45, it is 33. Then 89 minus 78, it is 11. 92 minus 89, it's 3. 98 minus 92, it is 6. 100 minus 98, 2. So, இதுதான் record frequency for each class interval. இப்போ CF. இப்போ CF பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு CF கால்குலேட் பண்ணா நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்த CF கரெக்டா வரும். So 2 plus 4 6, 18 plus 6 24, then 45, 78. Adding these two, it is 89. 89 plus 3, 92. Then 98, 100. So, நமக்கு calculation போடுறதுக்கு இந்த 3 காலம் enough. In case உங்களுடைய டேபிள் டெக்ஸ்ட் புக் கொஸ்டின்ல வந்து இந்த ஃபார்மட்ல below 20ங்கிற மாதிரி டேபிள் கொடுப்பாங்க ஆர் more than 20, more than 25 அப்படிங்கிற மாதிரி டேபிள் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மட்ல கொடுத்துருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டேபிளை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். Standard formatல group distribution, then record frequency, after that CF. இந்த மூணையும் finish பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். The last CF is N. This is N. So N is equal to 100. N by 2, it is 50. So, உங்களுடைய CF பாருங்க 50 எந்த இடத்துல வரும். 24 இது 45 இதுல இருக்காது. நம்மளுடைய 50ங்கிறது இந்த ரேஞ்சில வரும். அது கரஸ்பாண்டிங் கிளாஸ் இன்டர்வல்ல நம்ம ஹைலைட் பண்ணிடலாம். நான் கிளாஸ் இன்டர்வல்ல ஹைலைட் பண்றேன். இது F, preceding one is CF. இந்த கிளாஸ் இன்டர்வல் மீடியன் கிளாஸ் இன்டர்வல், மீடியன் கிளாஸ் சொல்லுவோம். உங்களுடைய ஆன்சர் 35க்கும் 40க்கும் இடையில வந்ததுன்னா கரெக்ட் ஆன்சர். அதாவது கரெக்ட்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். n by 2 is equal to 50. இந்த மீடியன் கிளாஸ் 35 to 40. Therefore, L is equal to 35.
F is 33, CF 45. Write the formula. Median equal to L plus n by 2 minus F by F into H. So H is class size. Each class size is 5. Now substitute it. L 35 plus n by 2 or n by 2 answer is 50 minus CF. CF is 45 by F. F is 33 into H. H is 5. Second term is simple. This is equal to 35 plus second term la நம்ம numerator simplify பண்றோம். 50 minus 45 5 by 33 into 5. So multiply these two. It's 35 plus 25 by 33. The second term as usual division போடுங்க. Answer is 0.757 and போகும். So 35 plus 0.757 அப்படி வரும். நான் ரவுண்ட் அப் பண்ணா ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்க டிவிஷன் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். 35 plus 0.76. Add these two now. It is 35.76. உங்களுடைய மீடியன் ஏஜ் பாத்தீங்கன்னா ஆன்சர் மீடியன் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. So median age is equal to 35.76 years. So இந்த questionல doubts கேக்குனா unmute பண்ணி doubts கேளுங்கம்மா. Anybody having doubts? So doubts இல்லைன்னா recall பண்ணி பாருங்க. Now question number 4. Yes. Having any doubts, ma? Question number 4. Question 4. The lengths of 40 leaves of a plant are measured correct to the nearest millimeter, and the data obtained is represented in the following table. Length in millimeter, number of leaves, table given. Find the median length of the leaves. So hint கொடுத்திருக்காங்க. So எதுக்காக hint கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க டேபிள் வந்து கண்டினியூட்டியா இருக்காது. 118 to 126. Next one பாத்தீங்கன்னா 127 to 135. Next one 136 to 144. நம்முடைய டேபிள்ல வந்து கண்டினியூட்டி இல்ல. இத வந்து நம்ம ஆல்ரெடியே பார்த்திருக்கோம். கிளாஸ் சைஸ்லாம் யூஸ் பண்றதுனால டேபிள் கண்டினியூட்டியா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்க டேபிளை வந்து கண்டினியூட்டி ஃபார்மேட்டுக்கு மாத்துங்க. ஸோ மாத்துறதுக்கு என்ன பண்றோம்னா இந்த 126 இந்த 127 இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 வரும். அந்த 1 வந்து டிவைடட் பை 2, ஆல்வேஸ் டிவைடட் பை 2. ஸோ உங்களுடைய டிஃபரன்ஸ் என்ன கிடைக்குதோ அந்த டிஃபரன்ஸை எப்பவுமே நீங்க 2வால தான் டிவைட் பண்றீங்க.
So கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.5 வரும். The 0.5 is subtracted from the lower added to the upper. So அப்படி போட்டு வந்தீங்கன்னா உங்க டேபிள் வந்து கண்டினியூட்டி ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் as usual calculation இந்த ஒரு சம் போட்டலாம். ஸோ டெக்ஸ்ட் புக் கையில வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டேபிள் வந்து ஹிண்ட் எக்ஸாம்ல வந்து ஹிண்ட் கொடுக்க மாட்டாங்கம்மா, நீங்க தான் பார்க்க. ஸோ கிளாஸ் இன்டர்வல் தட் இஸ் லென்த் இன் mm. ஸோ பிராக்கெட்ல மில்லிமீட்டர் போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய டிஃபரன்ஸ் 1 வருது. இந்த 1 2 டிவைட் பண்ணி பார்த்தா 0.5. ஸோ 0.5 நான் லோவர் லிமிட்ல செப்பரேட் பண்ணா 117.5. அப்பர் லிமிட் கூட ஆட் பண்றோம் 126.5. then the same process of full class interval நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெக்ஸ்ட் புக் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி வாங்க. 126.5 மைனஸ் 126.52. அப்பர் வேல்யூ வந்து 135 கூட 0.5 ஆட் பண்றேன் 135.5. நெக்ஸ்ட் ஒன் 135.52 144.5. next one 144.52 153.5. 153.5 to 162.5. the next one 162.5 to 171.5. last one 171.5 to 180.5. உங்களுடைய டேபிளை பாருங்க கண்டினியூட்டி ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி சேம் ஃப்ரீக்வன்சி தான். ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதுங்க 3 5 9 12 5 4 2. So cumulative frequency. First frequency 3, 5 plus 3 8, 8 plus 9 17, 17 plus 12 29. The next 34, 34 plus 4 38 and 14. The last CF is n. This is n. n by 2 is 20. So 20 வரதை நீங்க ஹைலைட் பண்ணிடலாம். 17 தான் இருக்கும். இது 29. So நம்ம 20 so 20 sorry இந்த 17 வரைக்கும் இருக்கு. then இங்க 29. so இந்த இடத்துல வராது. உங்களுடைய மீடியன் கிளாஸ் வந்து இந்த CFல தான் இருக்கும். நீங்க 17 ஓட ஸ்டாப் ஆயிடும். so median class highlight பண்ணுங்க. it is 144.5 to 153.5. so இந்த place வராது. இதுல நம்மளுடைய 20 வராது. so 20 க்கு அப்புறம் உள்ள வேல்யூ 29. நம்ம ஹைலைட் பண்ண வேண்டிய காலம் that is ஹைலைட் பண்ண வேண்டிய மீடியன் கிளாஸ் வந்து 144.5 to 153.5. this one is F, this is CF. 144.5 is L. So formula எழுதுங்க. So median is equal to L plus n by 2 minus CF by F into H. So H is equal to separate பண்ணி பாருங்க 126.5 minus 117.5. so உங்களோட H separate பண்ணி பார்த்தா is 9. 16 minus 7 it is 9. உங்களோட Hங்கிறது 9. so இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். H is equal to 9. substitute everything. so L placeல 144.5
plus n by 2. N is 40. So n by 2 is 20. Minus CF. CF is 17 divided by F is 12. H is 9. The second term is simplify பண்ணுங்க. This is equal to 144.5 plus 20 minus 17, 3 by 12 into 9. 1, 3, 4 3s are 12. 144.5 plus 9 by 4. So 9 by, yes ma'am? Ma'am, CF 29 la ma'am. Yes ma'am? Ma'am, CF வந்து 29 la. CF 29 கிடையாதுமா. இங்க மார்க் பண்ணிக்கக்கூடிய கிளாஸ்க்கு ப்ரிசீடிங்கா உள்ளதான் CF. ஓகே மேம். இது வந்து இந்த இதை ஏன் ஹைலைட் பண்றோம்னா n by 2 எதுல வருதுன்னு ஹைலைட் பண்றோம். ஹைலைட் பண்ணக்கூடிய லைன் வந்து மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸ்க்கு ப்ரிசீடிங்கா வருது CF. ஓகே மேம். ஓகேவா? So 9 by 4. 9 by 4 value is 2.25. So division போட்டு பாருங்கம்மா. Plus 2.25. Add these two. Plus 0 add பண்ணிக்கலாம். 5, 7. So 146. 146.75. So answer எழுதும்பொழுது யூனிட்டோட எழுதுங்க. The median length of the leaves is equal to 146.75 mm. Is millimeter. So இந்த question இதுல கம்ப்ளீட் ஆகுதுமா. டவுட்ஸ் இருக்குங்கிறவங்க கேட்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு டவுட்ஸ் கேட்கலாம். இந்த கிளாஸ்ல வந்து நான் 2 sums ஹோம்வொர்க் கொடுத்திருக்கிறேன். அதாவது எக்ஸசைஸ் 14.2ல 2 கொஸ்டின்ஸ் ஹோம்வொர்க் கொடுத்திருக்கிறேன். சோ நீங்க அதை செஞ்சு பாருங்க. இந்த எக்ஸசைஸ்ல இன்னும் கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, 7 3 கொஸ்டின்ஸ் இருக்குமா. இந்த 3 கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Then 14.4 என்னன்னு பாத்தீங்கன்னா graphical representation of cumulative frequency distribution. நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நம்ம பார்த்திருப்போம். சோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை நான் கிராஃப் ஷீட்ல தான் வரைஞ்சு காட்டுவேன். அது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின்ஸ். 4 மார்க் கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம ஒரு 95% கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லெசன் 14.4. எல்லா டெஸ்ட் பேப்பர் மாடல் பேப்பர்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த லெஸ் தென் ஓஜி மோர் தென் ஓஜி கிராஃப்னு சொல்லிட்டு கொஸ்டின் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன். நான் கிராஃப் ஷீட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா, அது நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாமா, கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஓகே 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 பாய். தேங்க்யூ மேம். பாய். தேங்க்யூ. Bye, ma'am. பாய் மா பாய். Okay, ma'am. ஓகே மா பாய்.
வரவே மாட்டேங்குது. end பண்றதுக்கு higher